சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் சிந்தனைக்கு உதவியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. வசனம் 38, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ யூத ரபிமார்கள், யூத ஆசிரியர்கள் அவர்களுக்கு, யூத மக்களுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதற்கான ஒரு அர்த்தத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்தை, இந்த வசனத்திற்கான சரியான அர்த்தத்தை இந்த இடத்தில் என்ன செய்யறாரு, சொல்லிக் கொடுத்து வருகிறார். அப்படி சொல்லும்போது 4 உதாரணங்களை அவர் சொல்கிறார். முதல் உதாரணம் பார்க்கும்போது, தீமையோடு எதிர்க்கு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவர் உங்களை அடித்தால் பெருந்தன்மையோடு என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். 2வது, உன்னோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கவனுக்கு அங்கேயும் விட்டுவிடுன்னு சொல்லும்போது, பாதுகாப்பாக, அதாவது தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கும் வகையில் மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிறதான தனிப்பட்ட உரிமைகளை வற்புறுத்த வேண்டாம் என்று இந்த இடத்தில் சொல்லிவிட்டு 3வது இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. தாராளத்தை குறித்து இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, பலவந்தம் பண்ணினால் என்று சொல்லும் பொழுது மூல பாஷையிலே பணி செய்யும்படி வற்புறுத்தினால், ஒரு நபருக்கு வேலை செய்யும்படி வற்புறுத்தினால் என்ன வாசிக்கிறோம், அவனோடு 2 மைல் தூரம் போ. பெர்சியர்கள் தங்கள் ராஜரீக செய்தியாளர்களுக்கு குடிமக்கள் என்ன செய்யணும், அந்த நாட்டு மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிறதான சட்டத்தை அவர்கள் ஏற்றியிருந்தார்கள். இந்த ரோம அரசாங்கம் இதை என்ன செஞ்சு சற்று விரிவுபடுத்தியது. பாலஸ்தீனத்தில் யூத மக்கள் தங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை ரோம் அரசாங்கம் இயற்றியிருந்தது. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அவர் சுமக்கும்படி என்ன செய்யறாரு, பலவந்தம் பண்ணப்படுகிறார். ஒரு யூதனை ஒரு ரோம போர்ச்சேகவன் தமது கருவிகளை 1 மைல் தூரம் சுமக்க வைக்க பலவந்தம் பண்ண முடியும். அவருக்கு உரிய அந்த ரோம போர்ச்சர்களுக்குரிய கருவிகளை இந்த யூதன் 1 மைல் தூரம் என்ன செய்யணும், சுமக்க வைக்க அவன் என்ன செய்யுது, அரசாங்க சட்டம் அங்கே உள்ளது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 1000 அடி வைப்புகள் அல்லது 1000 கெஜம் என்று என்ன செய்ய முடியும், இதை நம்ம சொல்ல முடியும். இப்பொழுது ஒரு யூத விவசாயி என்ன செய்யறாரு, வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தானிய அறுவடை நேரமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போ தானியம் அறுவடை செய்யும் நேரத்தில் மழை வருவதை போல உள்ளது. அறுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டு போட்டு அதை என்ன செய்யணும், கட்ட வேண்டும். கட்டி அவர்கள் களத்திற்கு கொண்டு வர வேண்டும், அல்லது மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு கொண்டு வர வேண்டும். அந்த வழியாய் இப்பொழுது ரோம போர் சேவகன் ஒருவர் வருகிறார். வந்து அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்க யூதனை அழைத்து, என்னோடு நீ 1 மைல் தூரம் வா என்று சொன்னால் அந்த விவசாயியின் கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? இதற்கு அரசாங்க சட்டம் சரி என்று சொல்லுகிறது, அவர் 1 மைல் தூரம் போக வேண்டும். யூத நாட்டை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை சிறைபிடித்து இருக்கிற ரோம அரசாங்க வீரன் தன்னுடைய கருவிகளை தூர தோளில் போட்டிருக்கிறதை கீழே எடுத்து போட்டு இதை பொறுக்கி கொண்டு என்னுடன் 1 மைல் தூரம் வா என்று சொன்னால் அதை பொறுக்கி கொண்டு அந்த நபர் போக வேண்டும். அப்படி அந்த நபர் போகும் பொழுது, போய் திரும்ப வரும்போது அவர் என்ன யோசித்து கொண்டிருப்பார், அல்லது போகும்போது என்ன யோசித்து கொண்டிருப்பார்? நிச்சயமாக தன் மனதில் அவனை இகழ்ந்தும் அவனுடைய அரசாங்கத்தை பலமாக திட்டியும் கோபமாகவும் பரிதாபமாகவும் வேகமாகவும் பயத்துடனும் ஜாக்கிரதையுடனும் அந்த நபர் அந்த 1 மைல் தூரத்தை போயிட்டு திரும்ப ஓடி வருவான். இந்த சமயத்தில்
பயிர்களை சில நேரம் மழை வந்து விட்டால் பயிர்களை எடுக்க முடியாமலும் போய்விடும். ஒரு புறஜாதியானின் கருவிகளை தொட்டதினால் ஒரு யூதன் சடங்காச்சாரமாக என்ன செய்ய முடியும்? அசுத்தப்பட்டதாகவும் அவன் உணர்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், இந்த சீனை மனதில் வைத்து இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் 2 மைல் தூரம் போ. அதை பாருங்க, 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. சில மேனுஸ்கிரிப்ட், அதாவது சில கைப்பிரதிகளில் 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொல்லும் பொழுது 1 மைல் தூரம் கூப்பிட்டால் 2 மைல் சேர்த்து 3 மைல் தூரம் போ என்கிறதான சில எழுத்துக்கள் சில கைப்பிரதிகளில் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல வருகிற விஷயம் என்ன என்று சொன்னால், ஒருவர் ஒரு காரியத்தை கேட்டால் மன விருப்பத்துடன் கேட்டதை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்துக்குள்ளாக நாம வருவோம். மிகவும் கடுமையான சூழ்நிலையில் மன விருப்பத்தோடு என்ன செய்யணும்? ஒருவருக்கு அதிகபட்சமாக உதவி செய்ய வேண்டும். அதாவது அதிகபட்சமாக உதவி செய்யும் மனப்போக்கு காணப்பட வேண்டும். மற்றொன்று, உற்சாகத்துடனும் செய்ய வேண்டிய மனப்போக்கு காணப்பட வேண்டும். இப்பொழுது ஒருவர் நம்மிடம் உதவி கேட்டால் நமக்கு தெரிந்தவர்களாக, நமக்கு அறிமுகம் ஆனவர்களாக, நமக்கு பிடித்தவர்களாக இருந்தால் சில வேளைகள் மனதில் சந்தோஷத்தோடு உதவி செய்வோம். அதே சமயம் பிடிக்காதவர்களாக, நம்மை ஏதாவது பேசியிருந்தவர்கள் நம்மிடம் உதவியை கேட்கும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து அந்த மனநிலையை வைத்துக் கொள்ளக்கூடாது. மன விருப்பத்துடன் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த ரோம அரசாங்க வீரன் இப்பொழுது யூதர்களுக்கு எதிரியாக பார்க்கப்படுவான். யூதருடைய பார்வையில் அவர்கள் எதிரிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், உன் எதிராளி உன்னிடம் சட்டத்தின்படி கேட்டாலும் நீ மன விருப்பத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக அவருக்கு என்ன செய்ய? உதவி செய். இந்த 3 மைல் தூரம் அல்லது 2 மைல் தூரம் அந்த போர்ச்சேவகனுடன் அந்த நபர் போனால் என்ன நடக்கும்? மிகுந்த சிரித்து கொண்டே அவருடன் பேசிக்கொண்டு, எங்கிருந்து போகிறீர்கள், இதை எவ்வளவு நாள் சுமக்கிறீர்கள், எவ்வளவு கனமாக இருக்கிறது, எப்படி உங்களுக்கு சுமக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? அந்த போர்ச்சேவனுடைய இருதயத்தில் மாற்றத்தை என்ன செய்யணும்? பார்க்க முடியும். அல்லது அந்த போர்ச்சேவகன் இந்த யூதனை தன் இருதயத்திலும் தன் வாயினாலும் மெச்சிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சேவகனை இந்த செயல்பாடு ஆச்சரியப்படுத்தும். அதாவது நாம் மற்றவர்களை முதலிடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் நம்மிடத்தில் உதவி கேட்கும் பொழுது அவர்களுடைய இடத்தில் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நாம் அதிகபட்சமாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த காரியம் நடைமுறையில் சற்று கடினமானதுதான். ஆனால் ஆவியானவருடன் நிறைவோடு காரியத்தை செய்யும் பொழுது, ஒருவர் நமக்கு எதிரியாக அல்லது எதிராக செயல்பட்ட நபர் கூட நம்மிடம் வந்து உதவி கேட்கும் பொழுது, அல்லது பொதுவாக உதவி கேட்கும் பொழுது அதிகபட்ச மன விருப்பத்துடன் கேட்டதற்கு அதிகமாக செய்ய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் செயல்படுத்தும் பொழுது தேவன் அதற்கு நமக்கு தக்க பலனை தருவார். இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.